இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா நத்தத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். நத்தத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன பெயர்னா திருவரகுண மங்கையினும் விஜயநாச பெருமாளும் அழைக்கப்படுது. இந்த கோவில் 9 நவதிருப்பதிகளில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. நத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருமாள் கோவிலானது 2வது சந்திர ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு புராண வரலாறு என்ன சொல்லுதுன்னா, ரோமேசர் அப்படின்ற ஒரு முனிவர் பல ஆண்டுகளாக தவம் செஞ்சதாகவும் அவர் பண்ண தவத்துக்காக விஷ்ணு நேரில் தோன்றியதாகவும் சொல்லப்படுது. அப்படியே அந்த கோவில் தோன்றியதாக புராண வரலாறு சொல்லப்படுது. இந்த கோவிலுடைய கட்டிடக்கலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த கோவிலானது திருநெல்வேலியிலிருந்து ஒரு 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் அல்லாமல் இந்த கோவில் தாமிரபரணியோட ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலானது திராவிட கட்டிடக்கலையின் அடிப்படையில் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலுடைய ராஜகோபுரமானது 5 அடுக்குகளை கொண்டு அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலுடைய 5 அடுக்கு கோபுரத்துக்கு முன்னாடி 16 தூண்கள் கொண்ட கிரைனைட் மண்டபமும் இருக்குது. இந்த கோவிலுடைய கருவறையில் விஜயநாச பெருமாளின் துணைவிகள் இருவரும் அமர்ந்த நிலையில் மக்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோவிலில் மூலவரையும் உற்சவரையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்கலாம். புரட்டாசி மாத சனிக்கிழமையில் மட்டும் திரை போட்டு மூலவரை மறைச்சிட்டு உற்சவரை மக்களுக்கு காட்சிப்படுத்துவாங்க. தீபாரணை காட்டும் போது மட்டும்தான் மூலவரை காட்டுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெருமாளானது சைன கோலத்தில் படுத்திருக்கிறாரு. உற்சவருக்கு பார்த்தீங்கன்னா இருபுறத்துலேயும் துணைவிகள் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு கோலம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இங்கேயும் காட்சிப்படுத்தியிருக்காங்க சிலையை. உற்சவருக்கு அருமையான ஒரு மாலையும் கட்டி அருமையான அலங்காரம் பண்ணியும் வச்சிருக்கிறாங்க. கோவிலேருந்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இனிப்பு பலகாரங்கள் வச்சு பொதுமக்கள் அதை வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. புரட்டாசி மாத சனிக்கிழமை அப்படின்றதுனால கூட்டம் கோவிலில் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. எல்லாருமே பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வராங்க. கோவிலில் பார்த்திங்கன்னா மாடும் கட்டியிருக்காங்க. இது எதற்கு அப்படின்னா கோவிலில் கோமாதா பூஜை பண்ணுறதுக்காக வளர்க்குறாங்க. அது போக இந்த கோவிலுடைய கோபுரம் 5 அடுக்கு கோபுரம்னு சொல்லி அது மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மண்டபம் தான் 16 கால் மண்டபம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது போக கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் புரட்டாசி சனிக்கிழமைன்றதுனால முதல் நாள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அவ்வளோ கூட்டத்தில் நின்று மக்கள் பார்த்திங்கன்னா பெருமாளை தரிசித்துட்டு தான் போகிறாங்க. அப்படியே பெருமாள் கோவிலுக்கு வந்து பல தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம், சாமியும் தரிசனம் பண்ணோம். இது போக அடுத்து இருக்கக்கூடிய நவதிருப்பதிக்கு போகலாம் வாங்க. உங்கள் நம்ம நிறைவிடுவது உங்கள் ராக்ஷமுத்து. பை பாய்.